எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்குள் இயேசுவின் இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவின் இருதயம். எரேமியா 31:33 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். அப்பொழுது அவர்கள் தேவனாய் நான் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்திலே ஆண்டவன் அவரையே வைக்கிறார். அவரையே வைக்கிறார். ஆம், அவர் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் நம் இருதயத்தில் இருப்பதில்லை, நாம் அழிந்து போவதும் இல்லை. அவர் மட்டும் நம் இருதயத்தில் இருந்தால் போதும். நாம் ஜீவனோடு இருப்போம், உயிர்த்தெழுதலோடு உயர்வோம். எல்லா நிலைமையிலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம் நமக்குள் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஆம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இருதயத்தின் வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். நீ உன் இதய கதவை திறந்து என்னை உள்ளே வரவழைத்தால் உன் இருதயத்திற்குள் உள்ளே வருவேன். உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன், உன்னோடு நான் சாப்பிடுவேன், என் ஜீவனை கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னை காண்பாய், நீ என்னை போல மறுரூபமாகி விடுவாய். உலக தீங்கு, உலக இச்சை, உலக கோபம், உலக மக்களுடைய பொறாமை, உலக மக்களுடைய பழி சொல், உலக மக்களுடைய உன்னை அழித்து விட வேண்டும் என்ற தீர்மானங்கள், செயல்பாடுகள், தவறான வார்த்தைகள் ஒன்றும் உன்னை தொட. என் அமைதியாயிருப்பாய், எனக்குள் அமைதியாயிருப்பாய். அதெல்லாம் பொங்கிக் கொண்டு உனக்கு விரோதமாக எழும்பும். அப்படிதான் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்தார். சீரும் புயலில் கொந்தளிக்கும் அலைகள் மத்தியிலே அவர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். சாகப் போகிறோம் என்ற நிலைமையிலே பயந்து கதறி கொண்டிருந்தார். இயேசுவோ எழுந்திருந்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அவர் சமாதான பிரபு. உடனே அமைதல் உண்டாயிற்று. அதே இருதயத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருவார். சுற்றிலும் கொந்தளிக்கும் அலை, மோதிக்கொண்டிருக்கும் அலை உங்களை அடித்து ஒழித்து மூழ்கச் செய்யும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். நீங்களோ அமைதியாயிருப்பீர்கள். இயேசுவுக்குள் இருக்கும் அந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் எழுந்து அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் சமாதானத்தோடு அந்த தண்ணீரின் மீது நடந்து போவீர்கள். நீ கொந்தளிக்கிறியா? கொந்தளி, உன் மேலே நான் நடந்து போகிறேன் பாரு. இது வரைக்கும் கர்த்தர் எங்களை அப்படித்தான் நடத்தி வந்திருக்கிறார், உங்களையும் நடத்துவார். 63 வருஷம் என் தந்தை நாட்களிலிருந்து எங்களை அப்படியே நடத்தி வந்திருக்கிறார். சாகும் வரைக்கும் நடத்துவார் என்று நம்புகிறேன். அதற்காக தான் சமாதான பிரபுவாகிய இயேசுவை மட்டும் எங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறோம். உலக மக்களை உள்ளே விட மாட்டோம். என்ன பெருமை வந்தாலும் உள்ளே விட மாட்டோம். என்ன பயமுறுத்தல் வந்தாலும் உள்ளே விட மாட்டோம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, பக்கத்தில் 10000 பேர் விழுவாங்க. மிகப்பெரிய நெட்வொர்க்கில் அவங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வியூஸ் வரட்டும், பணம் வரட்டும், ஆனால் அது ஒன்றும் உங்களை தொடாது. இயேசுவோடு மட்டும் உங்கள் இருதயம் இருக்கும் பொழுது சமாதான பிரபு உங்களுக்குள் இருந்து உங்களை அந்த அலைகளின் மீது நடக்க வைப்பார். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்று தருகிறார். இருதயமே முக்கியம் பிரியமானவர்களே, இருதயமே முக்கியம். நீங்கள் சமாதானமாய் குடும்பத்தோடு இருப்பீர்கள், சமாதானமாய் படுத்துக் கொள்வீர்கள், சமாதானமாய் எழுந்து ஆண்டவர் சொல்வதை நீங்கள் சொல்லுவீர்கள், ஆண்டவர் சொல்வதை நிறைவேற்றுவீர்கள். அது நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். தாவீதுக்கு அதை ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் 13:22 அவர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் இருதயம் என் இருதயத்திற்கு ஏற்றது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அதனால்தான் தாவீதின் பேர் இன்னைக்கு நிற்குது.
எத்தனை எதிரிகள், எத்தனை எதிரிகள்! நன்மை செய்தவர்களே அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ய முயன்றார். ஆனால் ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இன்னைக்கும் தாவீதின் பெயர் தான் இஸ்ரேல்ல உலகத்தில் நிற்குது. இஸ்ரவேலின் ராஜா என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட பிரியமானவர்களே, எசேக்கியேல் 36:26 படி ஆண்டவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுக்கிறார். He is giving you a new heart. பயந்த இருதயம் அல்ல, பிசாசுக்கு நஞ்சி நடக்கும் இருதயம் அல்ல, பொல்லாத ஜனங்கள் பேசும் வார்த்தைகளை கேட்டு மன மடிவடையும் இருதயம் அல்ல, இன்னும் பாவத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் இருதயம் அல்ல, குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்கும் லஞ்சத்தின் வழியாக கடந்து செல்லும் இருதயம் அல்ல, இயேசுவின் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றும் இருதயம். அந்த இருதயம் இருந்தால் போதும், உலகத்திலே உயர்ந்திருப்பீர்கள். ஒரு தீங்கும் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்கள் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். அந்த அருளை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தர விரும்புகிறார். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான், ஒரே ஆவியாயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அது பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா, தாரும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஒரு புது இருதயத்தை தாரும் அப்பா, புது இருதயத்தை தாரும். இயேசுவால் நிரம்பின இருதயத்தை தாரும். பயப்படும் இருதயத்தை எடுத்து போடும். பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கும் இருதயத்தை எடுத்து போடும். இந்த நேரத்தில் எமது ஜீவனுள்ள இருதயம் அவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவாய் நீர் இருதயத்திற்குள் இறங்குவீரா. உமது இருதயத்தையே தாரும் அப்பா, உமது இருதயத்தையே தாரும். சத்தத்தை எல்லாம் நிறைவேற்றும் இருதயத்தை தாரும். யார் என்ன பேசினாலும், என்ன செய்தாலும், என்ன இழப்பை கொண்டு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எப்படி பெயரை கெடுத்தாலும் அப்பா, அவள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக எழுந்து நின்று இயேசு என்னோடு இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்தினால் போதும் என்று சொல்லி அவள் திடமாய் நம்பி இருக்கும்படி கிருபை செய்யும். திடமாய் இருக்கும்படி கிருபை செய்யும். எஸ் லார்ட், திடமான இருதயத்தை தாரும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், செழிக்கட்டும், சம்பூர்ணம் அடையட்டும், உயர்த்தப்படட்டும், உம்மோடு உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்கட்டும். இந்த பூமியில் ஒன்றும் அவர்களை தொடாதபடி அவர் காக்கப்படட்டும். கனத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் இருக்கட்டும்.
அவர்களை லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து வரத்தக்கதாக உயர்த்தி வையும். அருளை நீ தருவதற்காக நன்றி அப்பா. கொடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.